நீ யாராவது பெரிய மனுஷங்க கிட்ட சொல்லி அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட பேச சொல்லுனா. அந்த இன்ஸ்பெக்டர் பத்தி கேள்விப்படுற விஷயமெல்லாம் ரொம்ப பயமா இருக்கு. அது பாட்டுக்கு கோவப்பட்டு நம்ம பிள்ளைங்க மேல பழிய போட்டு ஏதாவது பண்ணிட போகுது. அப்படிலாம் எதுவும் நடக்காத வள்ளி, நீ தைரியமா இரு. என்னத்த தைரியமா இருக்கிறது? தைரியமா இரு தைரியமா இருன்னு நம்ம பாட்டுக்கு வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு இருந்தா நம்ம வீட்டு பொண்ணுங்க ஸ்டேஷன்ல இருக்காங்கன்னா, அதுவும் இல்லாம கண்மணி வாயும் வயிறுமா இருக்கா. இந்த நேரத்துல அவ ஸ்டேஷன்ல எல்லாம் இருக்கலாமா? நீயே சொல்லு. போனவங்களே இன்னும் காணோம். அண்ணா வந்துட்டாங்கண்ணா, வந்துட்டாங்க. கண்மணி 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 வீரா பிருந்தா லேமா வலிமா ஒன்றும் இல்லை வலிமா. இந்த வீட்டு பொம்பளையா இருந்து உங்களெல்லாம் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போகும்போது என்னால எதுவுமே பண்ண முடியலையே. அழாதீங்க, வேடிக்கை தானே பாத்துட்டு இருந்தேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை வலிமா. ஐயோ ஒன்றும் இல்லை வலிமா, அழாதீங்க அழாதீங்க வலிமா, அழாதீங்க, எங்களுக்கு ஒன்றும் இல்லை. இல்ல வீரா, நான் என்னால எதுவுமே பண்ண முடியல பாரு. உங்களெல்லாம் ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் அடிச்சாங்களா, திட்டினாங்களா, கஷ்டப்படுத்தினாங்களா? கண்மணி, புள்ளத்தாச்சி பொண்ணு உன்னை ஏதாவது கஷ்டப்படுத்தினாங்களாமா? அத்தை, ஏற்கனவே 3 பேர் பயந்து போய் வந்திருக்காங்க. நீ வேற திரும்ப அவங்கள டார்ச்சர் பண்ணாது. எல்லாரும் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும். போங்க போமா, சாப்பிடுங்க. வலியம்மா நீ போ கண்மணி, போய் ரெஸ்ட் எடு. மாறா, ஸ்டேஷன்ல என்னடா நடந்தது? ஒன்றும் ஆகலத்தை. விசாரணைன்னு கூப்பிட்டு போனாங்க, விசாரிச்சாங்க, அனுப்பி வச்சுட்டாங்க. அந்த இன்ஸ்பெக்டருக்கு எப்படியாவது இவங்க 3 பேர்த்தையும் குற்றவாளியாக்கி இந்த கேஸை முடிக்கலான்னு பார்க்குறாங்க. அதெல்லாம் நடக்காது. மாறா, இருந்தாலும் எனக்கு பதட்டமாவே இருக்குடா. இதில் பதட்டப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. அந்த விஜய் நம்ம வீட்டில் இருந்திருக்கா, அந்த அம்பிகாவை இவங்க 3 பேருக்கு மேலேயும் கேஸ் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். அதுக்காக கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. நம்ம தெளிவாக இருந்தால் எல்லா பிரச்சனையும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். நீ தைரியமாக இரு. இதை சொன்னால் நீங்களாம் பயப்படுவீங்க, தப்பாக நினச்சிருவீங்கன்னு அதனால கூட மறைச்சிருக்கலாம்ல. அது போக அவங்க அண்ணன் சாவுக்கே அவதான் காரணம்னு நினச்சா அவங்களுக்கும் கோவம் வருது, இயல்பு தானே. அந்த கோவத்தில் டேய், நான் தான் அப்படிலாம் நடந்திருக்காதுன்னு சொல்கிறேன்ல. சரிங்க டேடி, நடந்திருக்காதுன்னா சந்தோஷம். ஏதோ இருந்தாலும் வெயிட் பண்ணி பார்ப்போம். டேய் என்ன டேய் என்ன பேசிக்கிட்டு இருக்க? என்ன எப்படி பேசுகிறாங்க? எதுக்கு தேவையில்லாம ஏதோ பேசிக்கிட்டு இருக்க? நான் எதுவும் சொல்லியே, எனக்கு தோணுச்சு சொன்னேன். அப்படியெல்லாம் உனக்கு தோன்றது இஷ்டத்துக்கு சொல்லக்கூடாது. அவங்க 3 பேர்த்துக்கும் இங்க நடக்கிற பிரச்சனைக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. நீ பாத்தியா? என்னமோ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. நான் அப்படிலாம் சொல்ல, அவங்க நடவடிக்கை சரியில்லைன்னு சொன்னேன். இதுல சம்மந்தம் இல்லைன்னா அவங்க தைரியமா இருப்பாங்கல்ல. டேய், இந்த கேஸ்ல என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நான் பாத்துக்கிறேன். நீ இதுக்குள்ள தலையிட வேண்டாம். உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. உனக்கு கடைசி தடவையே சொல்லிட்டேன். பாத்துக்கோப்பா. டே, நீ எதுக்கு இப்ப இவனெல்லாம் கூட்டு வச்சு பேசிட்டு இருக்க? இல்லடா, அவன் நம்ம நல்லதுக்காக தானே சொல்றான். ஒன்னும் தேவையில்ல. உன்னெல்லாம் டேய் சும்மா தேவையில்லாம குழப்ப துண்டு பண்ணிட்டு இருக்காத. எஞ்சி போ. சகுனி வேலை பார்க்குது பாரு. அப்பா, அத்தை, யாரு சொல்றதையும் காதுல வாங்காதீங்க. இந்த கேஸுக்கும் நம்ம வீட்டு பொண்ணுங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. தைரியமா இருங்க, எது வந்தாலும் பார்த்துக்கலாம். 2 பேரும் நல்லா மனசுல வச்சுக்கோங்க. அவளுக்கு என்ன நடந்திருந்தாலும் அதுக்கு நாம காரணம் இல்லை. அந்த இடத்தை விட்டு நம்ம வெளியே வரும்போது
அவ உயிரோட தான் இருந்தா, நல்ல ஆரோக்கியமா தான் இருந்தா. அதுக்கப்புறம் அவளுக்கு ஏதோ ஒன்று நடந்திருக்கு. அது மட்டும் இல்ல, இப்போ ரெக்கவர் பண்ணதா சொன்னாங்கல்ல, அந்த பாடியில கூட ஃபேஸ் செதஞ்சிருக்கிறதா சொல்றாங்க. அப்போ அது விஜிதாங்கிறதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாதே. எல்லாருமே ஒரு யூகத்துல தான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நடக்காத ஒரு தப்ப நினைச்சு நாம எதுக்கு இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கணும்? இங்க பாருங்க, நான் இருக்கேன், நம்ம அண்ணன் நம்ம கூடவே இருக்கு. தப்பா எதுவுமே நடக்காது, பாத்துக்கலாம். சரி, அண்ணன் இருக்கும்போது நம்ம 3 பேருக்கிட்டையும் ஒன்று சொன்னாரு, ஞாபகம் இருக்கா? என்ன ஆனாலும் சரி, உங்க 2 பேருக்கும் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி, அண்ணன் இடத்துல இருந்து நான் பாத்துக்கிறேன். எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் உங்களை கஷ்டப்பட நான் விட மாட்டேன்டி. இவங்களை இந்த பிரச்சனையிலேருந்து எப்படியாவது வெளியே கொண்டு வந்துடணும். சாப்பிடுங்க, சாப்பிடு. சாப்பிடு. அண்ணே, நான் வீரா பேசுறேன். இந்த போட்டோல இருக்கிற விஜயை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். இவளால எங்க ஃபேமிலியில எவ்வளவு பிரச்சனை நடந்துச்சுன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். இப்போ அவ எங்கேயோ தலைமறைவா இருந்துட்டு குடும்பத்து மேல கொலைப்பழி போடுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கா. நீங்க நம்ம ஆளுங்க இவளை எங்கேயாவது பார்த்தா தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் தகவல் சொல்லுங்கண்ணே. சிட்டில ஏதாவது ஒரு இடத்துல இவ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த முகத்துல மாஸ்க் போட்டுக்கிட்டு இல்ல வேற ஏதாவது சந்தேகப்படுற மாதிரி ஆளு யார் இருந்தாலும் தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லிருங்கண்ணே. ஓஹோ, பயந்து அடங்கி ஒதுங்கி இருப்பான்னு பார்த்தா சிபிசிஐடி வேலைலாம் பார்த்துட்டு இருக்காளா? இப்படி விடக்கூடாதே, நல்லதுக்கு இல்லையே. இந்த வரண்டியே